Hi students, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் மோஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய பேஸ்ட் ஆன் த ஃபோர்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்ப்பா. The position vectors of a particle related to time t is given r vector equal to 10 t I cap plus 15 d squared j cap plus 7 k cap meter. Find the direction of the net force experienced by the particle அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு பொசிஷனை நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற கோஆர்டினேட் சிஸ்டத்தை நம்மளுக்கு தெரியும். இதில் இந்த ஆர் வெக்டார் அப்படின்றது இந்த பொசிஷனில் இருக்குன்னு வச்சுக்கணும். எக்ஸ் காம்பனண்ட் ஐ கேப், ஒய் காம்பனண்ட் ஜே கேப், இசட் காம்பனண்ட் கே கேப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நெட் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, அதுக்கான டேரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் அப்படின்னாலே ஃபோர்ஸோடைய ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. நியூட்டனுடைய செகண்ட் லால இருந்து ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்னது, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இதில் ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பொசிஷனை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா டயத்தை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் தான் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படின்றதுக்கும் இந்த பொசிஷனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்றத டிவி பை டிடின்னு எழுதலாம். இப்போ இந்த வெலாசிட்டி அப்படின்றத ஒன் மோர் டைம் நம்ம டெரிவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது வெலாசிட்டி எப்படி டெரிவ் பண்ணலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு டெரிவ் பண்ணலாம் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், இதுக்கு பேர் செகண்ட் டெரிவேட்டிவ். அதை நம்ம எப்படி கூட எழுதலாம், டி ஸ்கொயர்ட் ஆர் பை டிடி ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ நம்ம இப்போ 1/1 நம்ம என்ன செய்யலாம், இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவை டயத்தை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளால் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆக்சிலரேஷனை வச்சு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஆர் வெக்டாரோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். இந்த பொசிஷனோட வேல்யூ 10 t I cap ப்ளஸ் 15 d ஸ்கொயர்ட் j cap ப்ளஸ் 7 k cap. ஸோ இதை டயத்தை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு dr by dt அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா எதை குறிக்குதுன்னா வெலாசிட்டியை குறிக்குது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், டயத்தை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாவுக்கு dxn by dx அப்படின்ற இந்த ஃபார்முலாவை n x power n minus 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ டயத்தை பொறுத்து இதேமாரி நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருக்கோம். டயத்தை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதில் ஃபஸ்ட்டு இந்த ஐ காம்பனண்ட்ல டைம் இருக்கா, இருக்குது. டி ஒரே ஒரு பவர் தான். ஸோ அப்போது 10 × 1 ஸோ ஐ கேப். தென் ஜே கேப்பில் பாருங்கள் 15 டி ஸ்கொயர்ட் இருக்குது. டி ஸ்கொயர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், 2t பவர் 1ன்னு வரணும். அப்போது 2 × 15 t ஜே கேப். செட் காம்பனண்ட்ல டைம் வேல்யூ இருக்குதா, இல்லை. ஸோ டைம் இல்லாதனால இந்த இடத்துல என்ன செஞ்சிடும், இந்த டைம் 0. ஓகே, இப்போ நம்ம இதை சிம்பிளை பண்ணோம்னா 10 ஐ கேப் ப்ளஸ் 30 டி ஜே கேப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியும் ஒன் மோர் டைம் டயத்தை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் கிடச்சிரும். இந்த 10 ஐ கேப் அப்படின்றதுல டைம் பீரியட் இருக்கா, இல்லை. ஸோ இந்த டைம் 0. 30 டி ஜே கேப் அப்படின்றதுல டியோட பவர் 1. ஸோ அப்போது 30 ஜே கேப். ஸோ அப்போது நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் அப்படின்றது ஜே கேப் ஒய் ஆக்சிஸில் மட்டும் இருக்குது. அப்போ அதே டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸும் இருக்கும். இப்போ ஃபோர்ஸோடைய வேல்யூ என்னவாக இருக்கும், ஸோ அதை 30 m ஜே கேப்னு எழுதிக்கலாமா. இதுதான் ஃபோர்ஸோட வேல்யூ. இதோட டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்லையும் ஃபோர்ஸ் இல்லை, சரிங்களாப்பா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.